ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/4/2025. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய மரம் ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிறாரு. ஸோ இனிமையான மரத்தை தேடி தான் பூச்சியெல்லாம் வரும் இல்லையா, பழத்தை சாப்பிட்றதுக்கு. அந்த பூச்சி புழுக்களை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு மருந்து என்னது? மண் மனாபவ. ஸோ இதுதான் பூச்சி மருந்துன்றார். மண்மனாபவ போட்டிங்க, மாயைன்ற பூச்சி ஓடி போயிடும். கேள்வி: பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? அவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் முழு கவனம் கொடுப்பாங்க. சரீர சேவையினோட பாடம் கூட நன்றாக தான் இருக்குது இல்லையா? அநேகருக்கு சுகம் கிடைக்கிது. அது உடல் மூலமாக செய்யக்கூடிய சேவை பாபா சொல்கிறாரு. ஏன்னா அதன் மூலமாகவும் நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடைக்கிது, அதிலும் மார்க்கு சேமிப்பாகுது. கிச்சனில் சமைக்கிறது, சென்டரில் சமைக்கிறது, வீட்டை கூட்டுறது, அதுக்கும் மார்க்கு உண்டு. ஆனால் அதனுடன் கூடவே ஞானமும் வேண்டும், அப்புறம் நடத்தையும் வேணும், தெய்வீக குணமும் வேணும். ஞானம் யோகம் முழுமையாக இருக்க வேண்டும், அப்போது தான் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மகாரதி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிராமணி, அதாவது அவங்கள பார்த்துக்கிற பிராமணி அவ்வளோ சிடு மூஞ்சாக இருப்பாங்க. ஆனால் நல்ல சேவையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள யாருக்குமே மதுபனில் பிடிக்காது. ஸோ அப்போ அதனால் என்ன லாபம்? அவ்வளோ சேவை ஈர்த்து போட்டு செஞ்சும் கூட ஆசீர்வாதம் வராது. இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாலும் எந்த நேரமும் எரிஞ்சு விழுந்தால் அந்த அப்பா அம்மாவை பிடிக்குமா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை விட எப்படி பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இஷாரா, அவ்யக்த இஷாராவில் தொடர்ந்து சொல்கிறார். இப்போ இர்ஃபான் பிரச்சனை, யூடியூபர் பிரச்சனையே அதுதான். அவர் ரம்ஜானுக்கு தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணுறார். ஆனால் பண்ணும்போது அவர் ஒரு திமிராக பேசிட்டார். இத்தனைக்கும் அவர் மனைவி கிட்ட தான் பேசுகிறார், மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கத்துறாரு தான். பட் அதுக்கே அவர் தானம் பண்ணுறது பெருசாக தெரில. நீ என்ன பெரிய அவங்களாம் இலக்காரமானவங்க மாதிரியும், நீ இன்னமும் பெரிய ராயல் பரம்பரை மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்றாங்க. ஸோ அந்த தானமே அப்படின்னா, இந்த ஞான தானத்தை கொடுக்குறீங்க அல்லது உணவு சமைக்கிறீங்கன்னா கூட நடத்தை அவ்வளவு சூப்பராக இருக்கணும். முழு கவனம் தெய்வீக குணம் தாரணை ஆகிறதுல இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும், சேவை பாபா அறிமுகத்தை கொடுத்தாலும் சரி, சமைச்சாலும் சரி, க்ளீன் பண்ணாலும் சரி, நடத்தையில் ஒரு பக்கம் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஞானம் யோகம் ரெண்டுத்துலேயும் முழு கவனம் இருந்தால் மட்டுமே மதிப்போடு பாஸ் ஆக முடியும். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. ஸோ முழு பாடல் அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார், நம்முடைய இதயத்தில் துக்கமும் இருக்காது. பிரிஞ்சாதான துக்கம். அதனால தான் அவர் மேலே அன்பு வைக்க சொல்கிறார், பற்று வைக்க சொல்கிறார். ஏன்னா மற்றவர்கள்லாம் பிரிய போகிறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்கு பற்று வைக்கிறீங்கன்றார். அது எவ்வளோ பெரிய விஷயம். பிரியும் போது தானே அந்த வலி தெரியுது. அதை லவ் பண்ணாலே தெரியும், அப்புறம் குடும்பமாகவே இருக்கும்போதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதனால் யார் எப்போவுமே பிரிய மாட்டாரோ அவர் மேலே அவரை லவ் பண்ணுறதான புத்திசாலித்தனம். அப்போ துக்கமும் இருக்காது. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் என்ன கேட்டீங்க? குழந்தைகளுக்கு யார்கிட்ட மனசு ஈடுபட்டிருக்கு? வழிகாட்டி, அதாவது கைடு கிட்ட இல்லையா? வழிகாட்டி என்னென்ன காண்பிக்கிறார்? சொர்க்கத்தின் வாசலை காட்டுறார். இந்த பக்கம் போங்க, இதுதான் சொர்க்கத்துக்கான வழி அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளுக்கு அதோட பேரும் கூட தரப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லியிருக்காங்க? கேட்வே டு ஹெவன், சொர்க்கவாசல். எப்போ சொர்க்கவாசல் திறக்கும்? இப்போதான், அதாவது இப்போது ஹெல் இல்லையா, அப்போ சொர்க்கவாசல் எப்போ திறக்கணுமோ அந்த டைமில் திறக்கும்.
யார் வந்து சொர்க்கவாசலை திறப்பாங்க? சிவபாபா தான் வந்து என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்தினுடைய வாசலை வந்து திறக்கிறாரு. எப்போ திறப்பார்? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு சதா குஷி இருக்குது, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கண்காட்சிகளில் வந்து எப்படி சொர்க்கவாசல் வழியாக போகிறதுன்ற வழியை நீங்கள் காட்டணும். சித்திரங்களெல்லாம் நீங்கள் நிறைய உருவாக்கி இருக்கிறீங்க. பாபா கேட்குறாங்க, இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளாரையும் இது சொர்க்கம் செல்வதற்கான வழி என்பதை யாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி எந்த சித்திரம் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு அவர். இப்போ நிறைய சித்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா? திருமூர்த்தி சித்திரம் இருக்குது, சிருஷ்டி சக்கரம் இருக்குது, விராட ரூபம் இருக்குது, ஆத்மா சித்திரம், அது மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி அப்படின்னு எந்த சித்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. சூப்பர் இல்லையா? நிறைய சித்திரத்தில் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்வதர்ஷன சக்கரத்தை சொல்லலாம். ஏன்னா அங்கே சங்கமயுகம் வருது, இது வழியாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? கண்டிப்பாங்க பிரதர், சிருஷ்டி சக்கரம் தான் கரெக்டான வழி. பாபாவுமே அதுதான் சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க, சிருஷ்டி சக்கரத்தினுடைய சித்திரத்தில் சொர்க்கத்தின் செல்வதற்கான வாசல் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதுதான் சரியானதும் கூட அப்படிங்கிறாரு. மேலே அந்த பக்கம் உள்ளது நரகத்திற்கான வாசல். இப்போது அந்த படத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த சைடு நரகம் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டலாம், எந்த சைடு சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டலாம். அடுத்தது நடுவில் நரகத்திற்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் சங்கமயுகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டலாம். அந்த சங்கமயுகத்தின் வழியாக தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்புறம் இந்த சங்கமயுகத்தின் வழியாக தான் நம்ம சாந்தி தாமத்துக்கும் எல்லாரும் போகிறோம் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கலாம். சூப்பர். சொர்க்கத்தை பார்த்து நேராக நடந்தீங்கன்னா சொர்க்கம், அப்படியே ரிவர்ஸில் நடந்தீங்கன்னா நரகம், அவ்வளோதான். ஸோ அதனால தான் திரும்பி பார்க்காம நேராக போய்கிட்டே இருங்கன்னு சுடுகாட்டில் கூட பணத்துக்கு கொல்லி வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த நரகம் கொல்லி வச்சாச்சு, இந்த பக்கமே பார்க்காதீங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அதே சிந்தனையிலே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆத்மாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சங்கமயுக வாசல் வழியாக சாந்தி தாமத்துக்கு முதல்ல போகிறாங்க, பிறகு சொர்க்கத்துக்கு வர்றாங்க. அப்போது இந்த சங்கமயுகம் தான் வாசல். இப்போ பாருங்கள், முழு சக்கரத்தையும் கூட நம்ம வாசல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? மேலே சங்கமயுகம் காட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் முழுமையான வாசல் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சூப்பரில் அழகாக மேல் நோக்கி போகிறதுக்கு வாசலும் மேலேயே இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக தான் ஆத்மா வெளியேறி புது உலகத்துக்குள்ளே நுழையுது. ஆனால் நம்ம மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே அந்த சாந்தி தாமத்திலே தங்கிடுவாங்க. அப்புறம் அந்த படத்தில் என்ன காட்டுறாங்க, முள் காட்டுறாங்க, இது நரகம் இது சொர்க்கம் அப்படின்னு. அனைத்திலும் நல்ல முதல் தரமான புரிய வைப்பதற்கான சித்திரம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. மிகவுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரம் இருந்தால் போதும். ஆக்சுவலி பாபா என்ன சொல்லுவார்னா, அந்த திருமூர்த்தி படமும் இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கெட்டில் வந்து நாராயணன் லக்ஷ்மி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட லட்சியம் உங்கள் பேக்கெட்டில் இருக்கணும். மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த 2 படமே போதும் அப்படின்னு பாபா சொல்லுவாங்க அடிக்கடி. ஏன்னா திருமூர்த்தி படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது 3 தந்தையரை பற்றி முதல்ல அறிமுகம் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து திருமூர்த்தி படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லௌகிக அப்பா யார், அலௌகிக அப்பா யார், அப்புறம் பரலோக அப்பா யார் அப்படிங்கிறத அந்த திருமூர்த்தி படம் மூலமாக புரிய வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுது அப்படிங்கிறத அந்த படத்தின் மூலமாகவும் நம்ம புரிய வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து சொர்க்கவாசல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த சங்கமேகம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற நிறைய தர்மத்தை சார்ந்த மற்ற எல்லா தர்மமும் அழிய போகுது. ஒரே ஒரு தர்மம் தான் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது. இது வந்தவுடன் மற்றதெல்லாம் அழிஞ்சிடும். நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க,
நம்ம இப்போ சுகதாமத்துக்கு போவோம் அப்படின்னு. மற்ற அனைவரும் எங்கே போயிடுவாங்க? சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? வாசலும் மிக தெளிவாகவே உள்ளது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார், இங்கிலீஷ் வாத்தியார், கிறிஸ்டின். அவர் சொன்னார், உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டினாக மாறிட்டுருக்குறாங்க, சீக்கிரமாக கிறிஸ்டினாக மாறிடு அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நம்ம குரான் சேனலில் வந்து பாரு, ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது முஸ்லீம் மதம், சீக்கிரமாக முஸ்லீம் மதமாக மாறிடு அப்படின்னு. நமக்கு தான் தெரியுது எல்லாம் அழிவை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்குது. நம்ம தர்மம் இப்போதைக்கு இல்லை, அதனால் அவங்களுக்கு புரியலை. அப்புறம் அப்பா மேலும் சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டி சக்கரம் படம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சித்திரம் அப்படிங்கிறாங்க. இதில் தான் நரகத்தின் வாசல், சொர்க்கத்தின் வாசல் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன் யார் சென்றார்களோ அவங்க தான் திரும்பவும் செல்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ எல்லோருமே சாந்தி தாமத்தின் கேட்டு வழியாக செல்வாங்க. சரி, ஆக்சுவலாக இந்த சங்கமயுக கேட்டு வழியாக சாந்தி தாமத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக சாந்தி தாமம் சொர்க்கத்திற்கான கேட்டு இல்லையா? அங்கேருந்து சொர்க்கத்திற்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நரகத்தின் கேட்டு வந்து மூடிடுது. அதுக்கப்புறம் சாந்தி தாமத்தின் கேட்டும் சுகதாமத்தின் கேட்டும் திறந்துடுது. இல்லை, இங்கேருந்து அப்படி மேலே போயிடுறாங்க. அவ்வளோதான், நரகம் இதோட 2500 வருஷம் கழித்து தான் வரும். அப்பா மேலும் இந்த சித்திரத்தை பற்றியே சொல்கிறாங்க. இது ரொம்ப முதல் தரமான சித்திரம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வந்து எப்போதுமே சொல்லுவாராம், திருமூர்த்தி படம், அப்புறம் 2வது இந்த சிருஷ்டி சக்கரம். இந்த சக்கரம் தான் முதல் தரமான சித்திரம் அப்படின்னு திரும்ப திரும்ப இதையே நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. கரெக்டு. இந்த 3 படத்தை வச்சு நம்ம வந்து புரிய வச்சிடலாம் எல்லாத்தையும். முதல்ல யார் வந்தாலும் இந்த படத்தை புரிய வைங்க. இதுதான் சொர்க்கத்தின் வாசலை காட்டுற படம் சொல்லலாம். பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது சொர்க்கம், இந்த சைடு இருக்கிறது நரகம். சொர்க்கமாக இருந்தது நரகம் ஆயிடுச்சு. இப்போ நரகம் அழிந்து சொர்க்க வாசல் திறக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, அதாவது மேலே பரந்தாமத்துக்கு போயிட்டு வரோன்றது நம்மளுடைய ஞானம். அது எடுத்தோடனே அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா, பாருங்கள், நரகத்துலேருந்து சொர்க்கம் போகுது. எது வழியாக போகுது? சங்கமயுகத்தை அந்த சக்கரத்தையே வச்சு பண்ணிடலாம், பரந்தாமத்தை கூட காட்டாமல் இது வழியாக அது போகுது இல்லையா? அதில் தெரியும் 100 வருடம் சங்கமயுகன்ட்டு. ஸோ அப்போ இது அழிய போகுது நரகம். இப்போ முக்திதாமத்தின் வாசல் திறக்க போகுது, அதேமாதிரி சொர்க்கத்தின் வாசல் திறக்க போகுது. ஸோ முக்திதாமத்தின் வாசல் திறக்க போகுதுன்றது மேலே தான் காட்டி ஆகணும். சொர்க்கம்னா இது வழியாக சொர்க்கத்துக்கு வராங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். பாருங்கள், இந்த படத்தை வச்சு புரிய வைக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படம் இல்லை அப்படின்னா புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் நமக்கு. இப்போ நமக்கே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை வச்சு தான் நமக்கு ஈஸியாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பாபா கூட ஒரு வானிலை சொல்லுவார், உலக வரைபடத்தில் இந்தியாவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இந்தியா எங்கே இருக்குதுன்னு காமிச்சா தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா பதிவாகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் பாபாவும் சொல்கிறார். இது சொர்க்கம், நரகம், அடுத்தது சங்கமயுகம் இங்கே இருக்குது, எல்லாமே இது இந்த இந்த படத்துலேயே நீங்கள் காட்டும்போது இன்னும் நல்லா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பெரிய ஆச்சரியம் என்னென்னா, முந்தைய கல்பத்தில் நம்ம இந்த ஞானத்தை எடுத்திருப்போம், மூழ்கியிருப்போம். இப்போயுமே நாம் வந்து எல்லா வீடியோலையும் அந்த சக்கரம் படத்தை தான் எடுப்போம். ஐயோ வந்துட்டாண்ட ஆட்டையை தூக்கிட்டு மற்ற மதத்துக்காரங்களாம் நம்மளை நக்கல் கூட அடிப்பாங்க. ஸோ இதோடைய இந்த பதிவு எந்த அளவுக்கு ஆழமாக பதிவாக இருக்குது பாருங்கள். பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நாஸ்திகன்லேருந்து அப்போ தான் ஆஸ்திகனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் பக்தியில். அப்போ சிவன் கோயில், விஷ்ணு கோயில் போகும்போது விஷ்ணு கோயிலில் ஒவ்வொரு சிலையாக பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சக்கரத்தாழ்வார்னு ஒரு பிரகாரம் இருந்துச்சு சின்னதாக. அப்படியே போய் உட்காந்துட்டோம். ஏன் சக்கரத்தாழ்வார்னு இருக்குது? எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நான் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் கிட்டே உட்காந்துருப்பேன். ஸோ அது பிடிச்சி இழுத்து இருக்குது பாருங்கள். அதை நினச்சாலே நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்குது. இதில் பாருங்கள், சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அனைவருமே போக மாட்டாங்க. சொர்க்கத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. இது உங்கள் புத்தியில் இருக்குது. சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு செல்வதற்காக நாம் இப்போது தகுதி உள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ எழுதுகிறோம், படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சக்கரவர்த்தியாகவும் ஆகிறோம்.
அப்படி இல்லாமல் அழுது புரண்டு சண்டை பிடிக்கிறதுனால என்ன ஆகிடுது, எல்லாம் தரங்கெட்டு போயிடுது. பாபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட நல்ல சித்திரம் இந்த சிருஷ்டி சக்கரம் அப்படிங்கிறாரு. இது புத்தி மூலமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம பாயிண்ட்டு பாருங்கள். ஏன்னா பாபா அம்மா செத்தா கூட அழக்கூடாதுன்றார். ஏன்னா சொர்க்கம் அழறதுனா என்னென்னே தெரியாத உலகம். அப்போ உங்களுக்கு உனக்கெல்லாம் அழுகையே வராதாடான்னு இப்போ கேட்குற மாதிரி உங்கள் மனம் வந்து அந்தளவுக்கு மாறணும். ஏன்னா அங்கே ராஜ குடும்பம் அது ஆழமாக இப்போ நமக்கு இப்போவே கூட அப்படி இருக்கிறோன்னா முன் ஜென்மத்தில் சத்தியமாக பாபா குழந்தையாக இருந்திருப்போம். அதனால தான் அந்த குணம் வந்திருக்கும். அதேமாரி கேட்குறது, பாபா குழந்தைங்களுக்கு அந்த கேட்குறதுன்ற அந்த குணமே வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்காது. பாபா சொல்கிறல கேட்குறதுக்கு நீ செத்து போயிடலான்னுவார். கேட்குறது, கடன் வாங்கிறது எதுவுமே. ஏன்னா அந்த குணம், அந்த ராஜ குணம் இல்லையா? அப்போ உன்னுடைய பதவியை அழிச்சிக்கிறேன்னு அர்த்தம். ராஜகுணத்துலேருந்து கீழ்குணத்துக்கு வரேன்னு அர்த்தம். ஸோ சிறந்த படம் சக்கரம் தான், புத்தியினால் புரிஞ்சிக்க முடியும். சூப்பராக சொல்கிறார் பாருங்கள். படத்தை பார்த்தவுடன் நம்மளுடைய புத்தி அது சம்மந்தமாக வேலை செய்யுதுன்றாரு. ஆனால் பாபா படம் மட்டும் இல்லை, பக்தி மார்க்கத்தின் படத்தை பார்த்தாலே நமக்கு புத்தி வேலை செய்யுது. அந்த ராமாயணம், குரான், பைபிள் எதை பார்த்தாலுமே புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது ஞானத்தை வச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம்! என்ன மாதிரி பாபா பண்ணியிருக்கிறார் நமக்கு இல்லையா? ஸோ அதனால் முழு நாளும் எந்த படத்தை முக்கியமான படமாக வச்சு நம்ம புரிய வைக்கலாம் யோசிங்க. அதே மாதிரி எந்த டாப்பிக்கை வச்சு பேச வைக்கலாம் யோசிங்க. கேட்வே டு ஹெவன். இப்போது இந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்கள், நிறைய மொழி வந்துருச்சு. ஹிந்தி அது வந்து ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறதுலேருந்து வந்துருக்குது. ஸோ இப்போ நடிகர் கமல்ஹாசன் சொன்னார், இவங்க வந்து ஹிந்திஸ்தானாக மாற்ற நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹிந்துஸ்தான்லேருந்து தான் ஹிந்தின்ற வார்த்தையே வந்துருக்குது. ஆனால் நம்ம படிக்கிற வரலாறு எல்லாம் மாற்றி மாற்றி எழுதிட்டதுனால நமக்கு இது புரியல. இங்கே சொல்கிறது பாபா. ஸோ ஹிந்துஸ்தான்ற வார்த்தை உண்மையிலே சரியான வார்த்தை கிடையாது. பாரதத்துடைய பேர் பாரதம் தான், அதுதான் உண்மையான பேர். பாரத கண்டம் தானே சொல்கிறாங்க. தெருக்கள் அப்புறம் அதாவது தெருக்கள் அந்த மாதிரி பேரெல்லாம் மாற்றிடுறாங்க. ஆனால் கண்டத்தினோட பேர் ஒன்றும் மாற்றப்படுறது கிடையாது. மகாபாரதம் என்ற சொல் உள்ளது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? பாரத கண்டம். மகானா பெருசுன்னு அர்த்தம் இல்லையாங்க பிரதர்? இது செம சூப்பர் இல்லையா? மகாபாரதம் எழுதி 2000 வருஷம் ஆகுதுன்றது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அப்போ பாரதன்ற பேர் தானே இருந்திருக்கும் இல்லையா? தெரு பேரை மாற்றலாம், யாராவது தேசத்தின் பேரை மாற்றுவாங்களா? ஆனால் நம்ம தான் மாற்றி வச்சுருக்கிறோம். எல்லாத்தையுமே தர்மத்தின் பேரையும் மாற்றி வச்சுருக்கிறோம். இப்போ மறுபடியும் பாரதமாக மாற்றுறாங்க. ஹிந்துஸ்தானில் இருந்து பாரதமாக மாற்றுறாங்களா? ஆமாம், இந்தியான்றதுலேருந்து பாரதமாக மாற்றுறாங்க, பாரத்னு மாற்றுறாங்க. கரெக்டு. ஸோ எல்லா இடத்துலையும் பாரத்துன்றது தான் கரெக்டாக இருக்குது சொல்லப்படுது. ஸோ அது தானாகவே இங்கேயும் நடக்குது பாருங்கள். இது பாருங்களா, நாடகம் எப்படி ஒன்றுத்தையும் நவுத்துன்றதுக்கு எவ்வளோ அற்புதமானது பாருங்களா. ஆக்சுவலாக எதனால் மாற்றினாங்க? எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி சேர்த்து அதுக்கு இந்தியான்னு பேர் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. டெக்னிக்காக இந்தியாவுக்கு ஓட்டு போடுங்க, இந்தியா நல்லா இருக்குன்னா இந்தியாவுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பேரே இந்தியா கிடையாதுடா, பாரதம்னு மாற்றிட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஸோ அப்போ எப்படி அது மாறுது, எதனால் மாறி இருக்கும், அதெல்லாம் நம்மளால் இப்போ அனுமானிக்க முடியுது. அதுமாதிரி மெட்ராஸ்னு இருந்துச்சு, சென்னை பட்டணம்னு மாற்றினாங்க. இப்போ மெட்ராஸ்னால் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் சென்னைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மெட்ராஸ்னே சொல்லிவிட்டு. ஸோ தமிழாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னைன்னு மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் பாரதம் தான் நினைவுக்கு வருது. பாரதம் நமது தேசம் அப்படின்னு பாடவும் செய்கிறாங்க இல்லையா? ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறதுனால மொழியையும் ஹிந்தி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. பாரத தேசம் வாழ்கவே அப்படின்ட்டு பாரதியார் கூட எழுதியிருப்பார். ஸோ பாரதம் தானே எழுதியிருக்கிறார்.
ஸோ இந்தியாவில் ஒரு மொழி பேசப்பட்டுட்டு இருக்குது. அப்போ பேர் தேவை கிடையாது, ஏன்னா அப்போ வேறு யாரும் கிடையாது. அப்போ ஹிந்துஸ்தான் பேர் ஹிந்துக்கள்னு சொல்லி அப்புறம் அவங்க பேசுகிற மொழிக்கு ஹிந்தின்னு வச்சுட்டாங்க. ஆனால் இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இது சரி கிடையாது. சத்தியுகத்தில் பாருங்கள், உண்மை மட்டுமே இருந்துச்சு. உண்மையானவற்றை மட்டும்தான் அணிஞ்சிக்கிட்டாங்க, உண்மையானதை மட்டும்தான் சாப்பிட்டாங்க, உண்மையானது மட்டும்தான் பேசவும் செஞ்சாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பொய்யாயிடுச்சு. கரெக்டு. எல்லாமே இல்லையா, மேக்கப் இல்லாட்டினா சுத்தமாக அடையாளமே தெரியாத மாதிரி. அப்போ எல்லாமே பொய்யா, அடுத்தது விக்கு, எதுவுமே உண்மை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுமாதிரி பேசுகிற வார்த்தை தேவையில்லாத பந்தம், நல்லா சூப்பராக ஜாலியாக இருக்கிற மாதிரி பிரபலங்களை காட்டுவாங்க, அடுத்த நாள் பார்த்தா தூக்கில் தொங்குவாங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியாது இல்லையா. கணவன் மனைவி ஒன்றா இன்டர்வியூ கொடுத்து அவ்வளோ சூப்பராக இவங்க இல்லாமல் நான் இல்லை, அவங்க இல்லாமல் நான் இல்லை, கடைசியில் பார்த்தா தூக்கில் தொங்குவாங்க. ஸோ அப்போ எல்லாமே வெளிப்பகட்டு பொய்யாகவே இருக்குது இங்கே. ஆனால் சத்தியுகத்தில் அப்படிலாம் கிடையாது. இந்த சொர்க்கத்தின் வாசல், கேட்வே டு ஹெவன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லுங்கள், வாங்க நாங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசலை காட்டுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை ஆக்சுவலாக கண்காட்சியில் கூட இதை அழகாக பண்ணலாம் இல்லையா. வாசல், இப்போ நரகம் ரொம்ப மோசமாக இருக்கிறத ஒரு இடத்துல காட்டலாம், வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத. அப்படியே சொர்க்கத்தின் வாசல்னு ஒரு டன்னல் மாதிரி, அதுக்குள்ளே போகும்போது போகிற வழியில் அப்படியே பிரம்மகுமாரிகள் படிக்கிறாங்க, அவங்களுடைய குணம் மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோடனே சொர்க்கம் வர மாதிரி உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாபா நமக்கு டச் பண்ணுறாருன்னா நிறைய பேர் கண்டிப்பாக பண்ண தானே செய்வார். இப்போ பாருங்கள், எத்தனை மொழிகள் ஆயிடுச்சு. பாபா உங்களுக்கு சத்கதிக்கான உயர்ந்த வழிமுறையே இப்போ சொல்கிறாரு. பாபாவின் வழிமுறை பற்றி பாடலும் இருக்குது இல்லையா. என்ன பாடுறாங்க? அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டது அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக இந்த வழிமுறையை அப்பா நமக்கு கொடுக்குறாரு. ரொம்ப ஈஸியான வழி. கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்க சொல்லலை, இங்கே போய் நடன்னு சொல்ல, ஜஸ்ட்டு என்ன நினச்சிட்டு மட்டும் இருன்றார். கஷ்டமா? அப்போ ஃபாலோ பண்ணணும்ல. ஏன்னா டாக்டர் சொல்கிறத சொல்கிற மாதிரி படித்தால்தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். அதே மாதிரி டாக்டர் சொல்கிறபடி நடந்துக்கிட்டால் தான் உங்கள் நோயும் குணமாகும். அதேமாரி பாபாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது தான் நம்முடைய விகார வியாதிகள் குணமாகி அவரை மாதிரியே பகவான் பகவதிகளாக நாமளும் மாற முடியும். பகவான் சொல்லும் வாக்கு, அதனால் பாபா சொல்லியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அதாவது பகவான் அப்படின்னு சொல்லப்படுபவர் யார்? இங்கே சொர்க்கத்தின் எஜமானர்களாக நிச்சயமாக பகவான் பகவதி தான் ஆகிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. பிரம்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை. சொர்க்கமும் இந்த பூமியில் தான் இருக்குது, நரகமும் இங்கே தான் இருக்குது. அப்போ சொர்க்கம் நரகம் ரெண்டுமே முற்றிலுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ அப்போ கடவுள் யாருன்னு நிரூபிக்க சொல்கிறார். ஏன்னா இந்து மதத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்க தெய்வங்கள் பகவான் பகவதின்னு சொல்லலாம். ஆனாலும் கடவுள் ஒருத்தர் தான், அவர்களை உருவாக்கியவர் தான் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். அடுத்தது பரந்தாமத்தில் அதை கடவுள்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? அங்கே அவர் இருக்கிறார், அவ்வளோதான். அங்கே சொர்க்கமும் கிடையாது. ஏன்னா பரலோக ராஜ்யம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. பரலோகன்றது பரந்தாமம். அங்கே எங்கே ராஜ்யம் இருக்குது? அங்கே வெறும் ஆத்மா தான் இருக்கும். உடம்போடு தான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். உடம்போடு இருக்கிற இடம் இந்த பூமி தான். அதனால தான் சொர்க்கம் நரகம் இங்கே இருக்குது. ஆனாலும் தனித்தனியாக இருக்குது. ஒரே இடம் எப்படி பிரிஞ்சு இருக்குது? நேரத்தினால் பிரிஞ்சு இருக்குது. சொர்க்கமாக இருக்கும்போது இந்த பூமி நரகமாக இருக்காது, நரகமாக இருக்கும்போது சொர்க்கமாக இருக்காது. 2500 வருடம் சொர்க்கம், அது முடிந்து அடுத்த 2500 வருடம் நரகம், அது முடிஞ்ச உடனே மீண்டும் சொர்க்கம்.
ஆனால் மனிதர்கள் இதை எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முற்றிலும் தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சத்தியுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கலியுகத்திற்கு இன்னும் 40,000 வருடங்கள் இருக்குதுப்பா இன்னும் அப்படின்னு வர சொல்லிட்டாங்களாம். எல்லாமே எப்படி இருக்கிறாங்க, கார் இருளில் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எதை பற்றியும் கவலைப்பட போகிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கூட உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்காங்க. இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் அஞ்ஞான இருள். அதுலேயாவது அவங்களுக்கு ஒரு பிறவி தாங்க பிரதர். அது அப்பயாச்சும் அவங்க பயம் இருக்கும். இங்கே வந்து மறுபிறவிங்கிற ஒரு இருக்கிறனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. இதை நல்ல முறையில் பயன்படுத்தவும் செய்கிறாங்க இந்த மறுபிறவியை, அதே மாதிரி கெட்ட முறையில் பயன்படுத்தவும் செய்கிறாங்க. ஒரு தடவை ஒரு ஃபாரின் லேடி வந்து, அவங்க கிருஷ்ணர் பக்தின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு அப்போ பேட்டி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, ஏன் உங்களுக்கு வந்து இந்த இந்தியாவோட இது பிடிச்சிருக்குது, இந்த கீதை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதில் வந்து மறுபிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்க நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்க இந்த விஷயத்தையே. இங்கே அதான் அடுத்த பிறவி இருக்கா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி கெட்ட முறையில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாபா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக தெய்வீக குணங்களில் நிரம்பியவராக மாற்றிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் உங்களுடைய ஒரே கவலை, நான் எப்படி சதோ பிரதானமாக, அதாவது தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாறணும். இது மட்டும்தான். நின்னாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் கனவுல கூட இந்த ஒரு கவலை தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் இந்த அசுர குணம் இருக்குது, இதை வச்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது, இதை நான் அழிக்கணும், இதே சிந்தனையில் இருக்கணும். எப்படி இருக்கணுமோ அப்படி மனதுக்குள்ளே நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நடக்கும்போதும் சுற்றி வரும்போதும் காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட என்னை மட்டும் நினையுங்கள், என்னுடைய நினைவிலே இருங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸோ மெயினாக சினிமா பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் மோசமானவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குணம் நீங்கள் கிரகிப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. பாட்டு, சினிமா பாட்டு விஷம். இன்றைக்கி திரும்புகிற பக்கம்லாம் கள்ள தொடர்பு இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே சினிமா பாடல்கள் தான். உங்களுக்கு தெரியாது, அப்போ ஏதோ நல்லா இருக்குதுன்னு நினைப்பீங்க. அது வெறும் மியூசிக் மட்டும் இல்லையே, உள்ள வார்த்தையும் தானே உள்ளே போகுது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொர்க்கத்துக்கு போக சொன்னால் நரகத்தின் பக்கம் வேகமாக ஓடுறீங்களா? ஆக்சுவலி சினிமா பாட்டில் வார்த்தைகள் உள்ள போதோ இல்லையாங்க பிரதர், அந்த மனநிலை என்ன பண்ணிடுதுன்னா பழைய உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது அந்த மியூசிக். அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் எப்போவுமே நின்னாலும் உட்காந்தாலும் இந்த நினைவு, பாபாவுடைய நினைவும், நான் சதோபிரதானம் ஆகிட்டு இருக்கிறேன், சதோபிரதானம் ஆக சொர்க்கத்தை நெருங்கிட்டு இருக்கிறேன், இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை தான் இயேசு பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, அதை கிட்ட வந்தாச்சு, அந்த குணம் வந்துடுச்சு, இப்படியே இருக்கணும். ஸோ உலகியல் காதலிகள் என்ன காரியம் செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, காரியம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. ஏன் பக்தியில் கூட காரியம் செஞ்சுக்கிட்டே நம சிவாயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ யாரை பக்தி செய்கிறாங்களோ அவங்களுடைய நினைவு அங்கேயும் இருக்குது. அப்போ நம்மளால் நினைக்க முடியாதா பாபாவை? அனைத்தையும் கொடுப்பவர். அவங்க நினைக்கிறாங்க ஒரு பாவனையிலே தவிர அவர்கிட்ட வந்து என்ன கிடைக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதிகபட்சமாக நினைக்கிறதுனால ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்குது, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி அவரை நினைக்கிறதுக்காக யுக்தியாக என்ன பண்ணுவாங்க, மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கன்னிகாஸ்திரி எல்லாம் ரோட்டில் போனீங்கன்னா பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சர்ச் இருந்தது, அந்த சிஸ்டருங்க அப்படி தான் வாக்கிங் போகும்போது பார்த்திங்கன்னா சிலர் அவங்கக்கிட்ட நின்று பேசுவாங்க, ஆனால் கை உருட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்குறாங்க, எவ்வளோ சூப்பரான யுக்தி இல்லையா அது? நம்மளும் அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. நினைவு இருக்கணும், எப்படியாவது நினைவு இருக்கணும். இங்கே பாபாவும் கூட அடிக்கடி இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு.
சர்வ வியாபி, அதாவது எல்லா இடத்துலையும் கடவுள் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் யாரை நினைவு செய்வீங்க? அப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு நாஸ்திகர்களாக ஆகிவிட்டீங்க தெரியுமா? ஏன்னா எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம லௌகீக தந்தையே நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அப்படிங்கிறப்போ நம்மளுடைய அப்பாவை பரலோக தந்தையை அந்த மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ நீங்கள் என்னன்னு நினைப்பீங்க முதல்ல? அப்போ நினைக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் வேணும் இல்லையா? எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்காரு அப்படின்னா எல்லாத்தையுமே அவன் நினைக்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி நினச்சி தான் இந்த மாதிரி இறங்கி வந்துட்டோம். நம்ம பக்தியில் அதை தான் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நாஸ்திகர் இல்லை, கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னாலும் நாஸ்திகர் தான். ஏன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியலையே. இறை தந்தையேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் யாருன்னே தெரியாமல் இறை தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா சொல்லுது இறை தந்தையே அப்படின்னு, ஆனால் ஆத்மானா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஆத்மா அப்படிங்கிறது தனி, பரமாத்மா அப்படிங்கிறது தனி. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பரமாத்மா யார்? சுப்ரீம் தந்தை, ரொம்பவும் மேலானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சுப்ரீம் சோல் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது அவங்களுக்கு தன்னை பற்றி, அதாவது ஆத்மாவை பற்றிய ஞானமும் இல்லை. நான் ஆத்மா, இது சரீரம், இரண்டு பொருட்களோ இருக்குது இல்லையா? இப்போ ஆத்மா இருக்குது, சரீரம் ரெண்டுமே இருக்குது. இந்த சரீரம் எப்படியா இருக்குது? 5 பஞ்ச தத்துவங்களால் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவோ அழிவற்றது, அது ஒரு புள்ளி. அது எந்த பொருளால் ஆனதாக இருக்கும்? இவ்வளோ சிறிய புள்ளி சாதி சந்நியாசிகள் முதலானோர் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறார் அப்பா. அவ்வளோ சின்ன புள்ளி அது, அதனால தான் யாருக்கும் தெரியல. ஸோ இந்த பிரம்மா கூட நிறைய குருமார்கள் வச்சுருந்தார். யாருமே ஆத்மானா என்ன, பரமபிதா பரமாத்மானா என்னன்னு இது வரைக்கும் பிரம்மா கிட்ட சொன்னதே கிடையாது. பரமாத்மாவை பற்றி மட்டும் தெரியாது அப்படிங்கிறது கிடையாது. அதாவது யார்கிட்ட கேட்டாலும் கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன பண்ணிகிட்ருக்கிறார் அப்படின்னா யாருக்குமே பாபா சொன்ன மாதிரி நேத்தி தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? சரி, ஆத்மாவை பற்றியாவது தெரியுதா அப்படின்னா அதுவும் தெரியாது. அப்போ இங்கே பாபா இங்கே ஆத்மாவை பற்றி தெரியுதா அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னா, இப்போது நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய பேர் என்ன, என்னோடய அப்பா அம்மா யார், நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்னுடைய தொழில் என்ன, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தால் தானே நான் யார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ஆத்மா யார் அப்படின்னா சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஜஸ்ட்டு உயிர், அவ்வளோதான். இந்த உடலை இந்த உயிர் இயக்கிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதானே தெரியுமே தவிர இந்த ஆத்மா எங்கேருந்து வந்துச்சு, இதோட ரோல் என்ன, இந்த ஆத்மாவோட அப்பா அம்மா யார், இதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகுது, இதனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு எதுவுமே தெரியறது கிடையாது. அதான் சொல்கிறார், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சால் தானாகவே பரமாத்மாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆத்மாவை பற்றியும் தெரியல. ஸோ ஏன்னா ஒரு குழந்தைக்கு தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு அப்பாவை பற்றி தெரியாமல் இருக்குமா? ஏன்னா தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நான் இன்னொருடைய குழந்தைன்னு வந்துடுது இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறார். அப்போ ஆத்மாவை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதனால தான் பரமாத்மாவை பற்றி தெரியலை. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆத்மானா என்ன, அது எங்கே இருக்குது, அதோடைய வசிப்பிடம் எது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். டாக்டர்கள் கூட என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது, அதை ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பிரெயின் சர்ஜரிலாம் பார்ப்பாங்களா, எங்கேயாவது உயிர் இருக்குதான்ட்டு, பார்க்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தரை நீங்கள் கிளாஸில் அது சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்கன்ட்டு, இறக்க போகிறாருன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டு உள்ள ஆக்சிஜன்லாம் கொடுத்து வெளியிலேருந்து எதுவுமே போக முடியாத மாதிரி, காற்று கூட நுழைய முடியாத மாதிரி ஒரு கிளாஸ் இதில் போட்டுட்டாங்களாம்.
அவர் இறக்க போகிறாரு, எப்படியும் ஆத்மாவை பார்த்தலான்ட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்குறாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எதுவுமே பதிவாகலையும். ஆனால் இறந்த பிறகு ஒரு சின்ன கிராக் இருந்துச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் பாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணால் பார்க்க முடியாத அந்த ஆத்மாவை எப்படி கண்ணாடி கேஸில் போட்டு அடித்தா மட்டும் பார்க்க முடியும்? அப்படி பார்க்குறதுனால என்ன ஆகிட போகுது முதல்ல? இன்னும் எதுவுமே இப்போது ஒன்றும் இல்லை. இப்போது நிறைய பேர் பக்தியில் கூட காட்சி தெரியும். ஒன்று தேவி காட்சி, இல்லை தேவர்களுடைய காட்சி, இல்லை புள்ளி ரூபம் காட்சி கூட தான் தெரியட்டுமே. அதனால் என்ன அவங்களுக்கு ஞானம் வந்துட போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அதனால தான் பாபாவே இப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு புள்ளி ரூபமாக எல்லாத்துக்கும் காட்சி காட்டுறாருன்னா என்ன புரிய போகுது அவங்களுக்கு? என்னடா புள்ளி ஏதோ தெரிஞ்ச ஒரு கண்ணுக்குன்னு சரியில்லையோ, நமக்கு ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருக்கோம் அப்படி கூட சில பேர் நினைப்பாங்க. அதனால தான் பாபா என்ன பண்ணுறாரு, ஒருவருடைய வாய் தேவைப்படுது இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு. அதனால தான் பிரம்மா பாபாவோடைய ரதத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. உலகத்தில் உங்களை போன்ற ஞானம் வேறு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறார் அப்பா. நீங்கள் அதாவது உங்களுக்கு இப்போ தெரியும் ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி தான் அப்படிங்கிறது. மற்றபடி ஆத்மாக்கள் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும், தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராகவும் ஆகிறோம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா சத்தியுகத்திரேதயுகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தூய்மையாக இருந்தோம், அப்புறம் தூய்மையற்றவராக மாறோம், அப்புறம் பாபா வர்றாரு, பாபா ஞானத்தின் மூலமாக திருப்பியும் நம்ம தூய்மையாகணும். இப்போ எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சிருச்சு நமக்கு. பத்தித் ஆத்மா இருக்கிறது கிடையாது. அங்கே பாருங்கள், எல்லாருமே தூய்மையானவங்க தான் இருக்கிறாங்க, தூய்மையாக தான் வரவும் செய்கிறாங்க சத்தியுகத்தில். பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா, காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல தூய்மையற்றவராக ஆயிட்டே போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, திருப்பியும் பாபா வராரு, எல்லாத்தையும் பாவனமாக்குறாரு. இது எவ்வளோ எளிதான விஷயம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? உண்மையிலே இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆத்மாக்கள் 84 பிறவி சக்கரத்தை சுற்றிட்டு இப்போ தம பிரதானம் ஆயிடுச்சு. போகும்போது சதவ பிரதானமாக போச்சு. குழந்தைங்க வீட்டிலேருந்து போகும்போது அப்படியே க்ளீனாக ட்ரெஸ்ஸு போட்டு போயிட்டு வரும்பொழுது எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் ஆத்மா இப்போ அழுக்காயிடுச்சு. ஸோ நாம் தான் 84 பிறவி எடுத்தோம். ஒரே ஒரு நாராயணன் மட்டும் இல்லை, கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஆனால் சொல்லும்போது ஒரு ஆதாமுடைய கதை, ஆதாம் மட்டும் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி பைபிளில் காட்டியிருப்பாங்க. அவர் மட்டுமா இருந்திருப்பார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, நான் புரிய வைப்பது, அதாவது பிரம்மா பாபாவோட உடம்புல இருந்து தான் புரிய வைக்கிறார் இல்லையா? புரிய வைக்கிறது இவருக்கு, ஆனால் கேட்பது யார்? நீங்கள் அப்படிங்கிறாரு. நான் பிரம்மா பாபாவுக்குள்ளே, அதாவது இவருக்குள்ளே பிரவேசமாகி இருக்கிறேன், இவருக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறார். ஏன்னா இது ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம சூப்பரில். அர்ஜுனனுக்கு மட்டும் ஏன் கிருஷ்ணர் கீதையை சொன்னார் அப்படின்னு சமீபமாக யாரோ பக்தி மார்க்கத்தில் கூட பேசுனாங்க. அது ஒரு ரதம் இல்லையா? அதன் மூலமாக பேசுகிறார். ஸோ அது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லார் முன்னிலையிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் ரதம் தானே அவர். ஸோ அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, சொர்க்க வாசல், கேட்வே டு ஹெவன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். எங்கள் ஊரில் ஒரு கீதா பாடசாலையில் அது மேலே இருக்கும் மாடி, போகிற வழியிலே சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னே தான் வரிசையாக எழுதியிருப்பாங்க. அதனுடன் சேர்த்து இதையும் புரிய வைங்க அப்படிங்கிறார். என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, சத்தியுகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்போ மறைஞ்சிடுச்சு. அப்படி ஒரு தர்மம் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கரெக்டு தானே? ஆனால் அவங்கள வணங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட ஆரம்பத்தில் சதோ பிரதானமாகத்தான் இருந்தாங்க. பிறகு மறுஜன்மம் எடுத்து தம பிரதானமாக ஆயிட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மரம் பழசாகும் தானே, அப்படியே சின்ன கண்ணாகவே இருக்குமா?
அதே மாதிரி தான் இது பல தர்மங்கள், பலவிதமான தர்மங்களின் மரம். மரத்தினுடைய கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் தான் வருது. இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். ஸோ மனிதர்கள் மற்றபடி எல்லாருக்கும் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. இந்த ஞானத்தை எடுத்தால்தான் கிடைக்கும். இல்லை மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த ஞானத்தை எடுத்தால் அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள், எடுக்கலைன்னா மற்ற தர்மம்தான். அவங்க தங்க யுகத்துக்கு வர முடியாது. ஏன்னா நாடகம் அனாதியாக ஏற்கனவே அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்குது. தங்க யுகத்தில் அவங்க எடுக்கிறதும் கிடையாது. தங்க யுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். ஸோ நாம் இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது குழந்தைங்க புத்தியில் இருக்குது. அதன் கூடவே நாம் தமோ பிரதானமாக இருக்கும்போது எப்படி வீட்டுக்கு போக முடியும்? சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல முடியும்? அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சதோ பிரதானம் ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம தமோ பிரதானமாக இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, இப்போ அடுத்தது சத்தியுகம் வரப்போகுது. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி சத்தியுகத்துக்கு போகிறதுக்கான குணங்களையும் சக்திகளையும் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா முதல்ல நம்ம சதோ பிரதானம் ஆகணும் இல்லையா? அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, என்னை நினைவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்றது ஞாபகம் இருக்குது. ஆனால் சதப்பிரதானம் ஆனால் தான் போக முடியும். நம்ம அது தெரியணும்ல. இப்போ நான் சதப்பிரதானம் ஆகிட்டேனா, பாபா நினைவில் இருந்து சதப்பிரதானம் ஆகணும். ஏன்னா அவர் மட்டும்தான் பதித்த பாவனர். அவரை நினைத்தால் மட்டும்தான் தூய்மை ஆக முடியும். எப்படி நினைக்கணும்? ஆத்மான்னு ஒன்று பாபாவை நினைக்கணும். ஸோ இதில் நினைவு பாருங்கள், பக்தியில் ஒவ்வொரு மதத்துலையும் இப்படித்தான் வணங்கணும். இல்லை ஆண்கள்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும், பெண்கள்னால் முட்டி போட்டு வணங்கணும். இப்படியெல்லாம் இதெல்லாம் எதுனா இங்கே கடவுளை டைரெக்டாக நினைக்கிறது இல்லை. ஆத்மான்னு ஒன்று பிறகு பரமாத்மா நினைக்கணுன்றது அங்கே ஸ்தூலமாக அப்படி வருது. கிறிஸ்துவுக்கு பாருங்கள், இத்தனை ஆண்டுகளுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் எப்படி ஆயிற்று, பிறகு எங்கே போனது அப்படிங்கிறத பற்றிலாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? முன்பு உங்களுக்கு கூட இந்த விஷயங்களை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆத்மாதான் நல்லதாகவும் கெட்டதாகவும் ஆகுது. ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்பாவை நினைவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா எல்லாருக்கும் நாயகனாகவும் இருக்கிறார். நீங்கள் எல்லாருமே நாயகிகள் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போது குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க, அந்த நாயகன் வந்துட்டார். அதுவும் எப்படிப்பட்ட நாயகன்? மிகவும் இனிமையான நாயகன். இல்லைன்னா அனைவரும் ஏன் அவரை நினைக்க போகிறாங்க? சூப்பரான ஹீரோவாக இருக்கிறனால தானே நினைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. இல்லைன்னா நினைப்பாங்களா? வில்லன் மாதிரி இருந்தால் யார் நினைக்க போகிறா? சமஸ்வபொருளை நம்ம நமக்கு பிரியமானவர்களுடைய நினைவு தானே நமக்கு இருக்கும். ஸோ அப்போ உலகத்தில் கடவுளை நினைக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படின்னா அவர் எவ்வளோ இனிமையானவராக இருப்பார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அவருக்கு போய் கோபம் வந்துச்சு, கடுமையானவன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மிக மிக இனிமையானவர். எந்த மனிதனுடைய வாயிலிருந்தும் பரமாத்மான்ற வார்த்தை வெளிப்படவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. கடவுள்ன்ற வார்த்தை இவன் வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னதே இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தனை கூட சொல்ல முடியாது. கடவுளை பற்றி தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி கடவுள் பற்றி நினைக்கிறாங்க, அவரை பற்றி பேசுகிறாங்க. ஆத்மா அஷரீரி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாக்களுக்கும் கூட பூஜை நடைபெறுகிறது இல்லையா? யார் பூஜைக்குரியவங்களாக இருந்தாங்களோ அவர்கள் பிறகு தங்களோட ஆத்மாவே பூஜிக்க தொடங்கினர். பாபா அதுதானே சொல்கிறாரு. துவாபர் யுகத்திலேருந்து அதுதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் பாபாவும் சொல்கிறாங்க.
இல்லையா, சிவலிங்கம், அதை சுற்றி குட்டி குட்டி லிங்கம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆத்மாவையே தான் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் பூஜைக்குரியவராக நாமளே இருந்தோம், அடுத்தது நாமளே பூஜையும் பண்ணுறோம். நீங்கள் இதே பிராமண குலத்தில் பிரம்மகுமாரியாக இதுக்கு முன்னாடியும் ஜென்மம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீநாத் கோயிலில் வந்து போகு படைக்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்றது யார்? ஸ்ரீநாத்தா சாப்பிட்றாரு? பக்தர்கள் தான் சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இங்கே சொர்க்கத்தினுடைய கதவை திறப்பவர் பாபா. இதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்கணும். எப்படி இது திறக்கப்படுது அப்படிங்கிறத எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இப்போ பாபா ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, போன ஜென்மத்தில் நீங்கள் பாபா குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஐயோ நான் கடைசியாக வந்து எப்படி ஆகிட்டோம். உங்களுக்கு எப்படி தெரியும் போன ஜென்மம் நீங்கள் பாபா குழந்தையாக இல்லைன்ட்டு? பாபா குழந்தை இல்லைன்னா டக்குன்னு புரிஞ்சிடுமா? நம்ம எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு புரியுதா? ஸோ அவங்க வந்து போன ஜென்மத்தில் பாபா குழந்தையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம பாபா குழந்தை இருந்ததுனால தான் அது பிடிச்சி இழுக்குது. ஸோ அதை சுப்ரா பாபா சொல்கிறாரு. ஸோ எப்படி கடவுள் வந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். அவர் எப்படி நமக்கு இந்த ஞானத்தை புரிய வச்சு சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார், நம்ம அதுக்கு தயார்படுத்துகிறாரு. இங்கே கடவுளுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அவருக்கு உடம்பு கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு உடம்பு மூலமாக தானே பேசுவார். ஸோ பேசுகிறது ஆத்மா, கேட்குறதும் ஆத்மா. ஆனால் உடம்பு மூலமாக தான் பேசவும் செய்யுது, கேட்கவும் செய்யுது. அதுக்காக நம்ம உடம்பு கிடையாது, ஆத்மான்றதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கிறாரு. ஸோ இப்படியே நிறைய விஸ்தாரமாக சொல்கிறாரு. விதை மற்றும் மரம். விதை வந்து படைப்பவர், மரம் தான் படைப்பு. சூப்பரில் குட்டிக்கோண்டு விதை தான், ஆனால் அதன் மூலமாக தான் அவ்வளோ பெரிய மரம் வருது. அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய மனித சிருஷ்டி மரத்தின் படைப்பாளர் ஒரு சின்ன புள்ளி தான். நிறைய பேர் கேட்பாங்களே, அது எப்படி கடவுள் சின்ன புள்ளியாக இருக்க முடியும், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படித்தது? அப்போ சொல்லணும், இவ்வளோ பெரிய மரத்தை படித்தது எதுப்பா? ஒரு சின்ன விதை தானே அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுவும் ஒரு மரம் தான். அதான் மனித சிருஷ்டி மரம், கல்ப விருட்சம்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். இது புதிய மரம் அப்படி தானே? பிறகு மெதுவாக வளர்ச்சி அடையுது. உங்களுடைய இந்த புதிய மரத்துக்கு புழுக்களும் அதிகமாக வருது. ஏன் தெரியுமா? இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானது அப்படிங்கிறார் அப்பா. ஏன்னா பூச்சிக்கு வந்து இனிமையான மரம் தான் பிடிக்கும். அதனால தான் அது மேலே பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு இந்த மாயின்ற பூச்சி கொல்லுறதுக்கான பூச்சிக்கொல்லி மருந்தாக எதை கொடுக்குறாரு? அற்புதமான பூச்சிக்கொல்லி மருந்து மண்மனாபவ அது கொடுக்குறார். அது தெளிச்சிங்கன்னா ஓடி போய்டுன்றார். அதாவது அந்த நினைவிலே இருக்கணும். இது கேட்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னது தாங்க பிரதர் ஞாபகம் வருது. என்னன்னா, அவங்க ஒரு பாபா குழந்தை. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை சுற்றி நிறைய பேர் சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது ஆமாம். இப்போ பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அப்பாவோட நினைவில் இல்லை அப்படின்னா புழுக்கள் சாப்பிட்டு விடும் அப்படிங்கிறார். மாயை என்ன பண்ணிடும்? உங்களை சாப்பிட்ரும் அப்படிங்கிறார். அப்பாவோட நினைவிலே இருக்கணும். அந்த மாதிரி கிருமிகள் உள்ள பொருள் வந்து எதுக்காவது பயன்படுமா? இப்போ மாம்பழத்துலேயே வந்து இது புழு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த கட் பண்ணி தூக்கி வீசி போட்டுருவோம் இல்லையா? இல்லை கிருமி உள்ள பழமாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவோம், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா பாபா நினைவிலே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப மிக மிக இனிமையானவர்கள். அப்படி இல்லை அப்படின்னா தூக்கி எறியப்பட்ட பழம் மாதிரி நீங்கள் கீழான பதவி அடையிற மாதிரி ஆகிடும். வேறுபாடு இருக்குது தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க.
ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இனிமையாக இருக்கணும், கடுமையாக ஆகிடக்கூடாது. அந்த இனிமையும் இருக்கணும், பூச்சிக்கிட்ட இருந்தும் பாதுகாக்கணும். அதுக்கு தான் வன்மனாபாவ பூச்சி மருந்து அதுலேயே மூழ்கி இருக்கணும். எப்போவுமே ரொம்ப இனிமையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது. பாலும் சர்க்கரையும் மாதிரி இனிமையாக இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்தில் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா தண்ணி குடிக்கும் ஒரே நீரோடையில். அந்த பாலும் சர்க்கரையும் மாதிரி அவ்வளோ அன்பாக ஒன்றோடு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கூட ஜியாகிரஃபி சேனல், நேஷ்னல் ஜியாகிரஃபி சேனலில் காட்டினாங்க அந்த மாதிரி. ஒரு சிங்கம் அவங்க அம்மாவை சாப்பிட்டுடுச்சு. அம்மா மானை சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு குட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு குற்றமனப்பான்மையாகி அந்த குட்டி கூடவே பாதுகாப்புக்கு போகுது. குட்டியை அது சாப்பிடவே இல்லை. அந்த குட்டியை மற்ற எதுவுமே தாக்காமல் பார்த்துக்குது. அந்த கருணை உணர்வு விலங்குக்கு எப்படி தூண்டப்படுது பார்த்தீங்களா? சத்தியுகத்துக்காக நமக்கு எப்படி தோன்றாரோ அது மாதிரி அங்கேயும் தோன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் ஒன்றா இருந்துச்சுல, அந்த குணம் உள்ளே இருக்கும்ல. அப்போ குழந்தையை பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படியோ தூண்டப்படுதுன்னும் போது இந்த நாடகம் இருக்குதே, ஆஹா நாடகம்தான். ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை அப்படின்னா என்ன முயற்சி பண்ணுவாங்க? கடைசியில் என்ன ஆகிடுவாங்க? ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆசிரியரோ என்ன பண்ணுறாரு? உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு தான் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர் சொல்லித்தருவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் சொல்லித்தரவும் செய்கிறாரு. வித்தியாசத்தை நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறார் அப்பா. ஸோ அப்போ ஆட்டுக்குட்டியும் சிங்கமுமே அவ்வளோ அன்பாக இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கணும், எவ்வளோ இனிமையாக இருக்கணும். பாலும் சர்க்கரையும் மாதிரி, பால் பாயாசம் மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்ன்றது அதுக்கு தான் சொல்லப்பட்டது. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை எடுத்துக்காட்டினா பரவாயில்ல, பாபா குழந்தைங்களே எடுத்துக்க மாட்டுறாங்க. அது எதுக்கு சொல்கிறாரு பாபா சொல்கிற ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் சொல்ல மாட்டார். அதில் ஆழ்ந்து சிந்திச்சா நம்மை மாற்றிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரே கடவுள் ஞானத்தை கொடுத்தாலும் மாணவர்களில் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களால் சொல்ல முடியும் எந்த மாணவர் எந்த சப்ஜெக்டில் புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் நல்லா சேவை செய்கிறாருப்பா, ஆனால் குணம்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவர் நல்ல குணசாலியாக இருக்காருன்னா சேவை மட்டும் பண்ணவே மாட்டுறாரு அப்படி. அப்போ எந்த பாடத்தில் பக்கவாக இருக்கிறாங்க, எந்த பாடத்தில் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு இங்கே எல்லாருமே சொல்லிட முடியும். எப்படி சமையலுடைய பொறுப்பாளர் பண்டாரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால அநேகருக்கு சுகம் கிடைக்கிது. ஆக்சுவலாக பண்டாரின்ட்டு ப்ராக்கெட்டில் போலி தாதின்னு போட்டிருக்கிறாங்க. இது குல்ஜார் தாதியுடைய அம்மா பேருன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ரொம்ப பண்டாரினே பாபா பேர் வச்சார், கரெக்டு. ஸோ அதனால் ஸ்தூல சேவையும் சாதாரண சப்ஜெக்ட் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. அனைவரும் எவ்வளவு நினைவு செய்கிறாங்க, இதுவும் சரிதான். இந்த சப்ஜெக்டில் கூட நிறைய மார்க்குகள் கிடைக்கிது அப்படிங்கிறாரு. ஆனால் பாஸ் வித் ஆனர், தகுதியுடன் தேர்ச்சி பெற்றோர் ஆவதற்கு ஒரு பாடத்தில் மட்டும் கிடையாது, எல்லா பாடத்துலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு கவனம் செலுத்தணுன்றாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே அந்த பண்டாரி தாதியை பிடிக்குமா? ஏன்னா கிச்சனை அவ்வளோ சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறது, மற்றவங்கிட்ட நடந்துக்கிறது, அவங்க சமைக்கிற சமையலுடைய டேஸ்ட்டு, இதனால் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருந்தது. ஸோ மற்றவங்கிட்ட பழகிற விதமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அந்த பண்டாரி தாதி, ஸோ மேபி அவங்களுடைய நினைவு எல்லோருக்கும் வருது. ஸோ அப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கும் மார்க்கு உண்டு. ஆனால் அதுக்காக மதிப்போடு பாஸ் ஆகுனா அந்த ஒன்றுத்தில் மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ அப்போ அவங்க வெறும் சமையலில் மட்டும் இல்லை, அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் முழு கவனம் கொடுக்கணும். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப தேவை. அதே மாதிரி நல்ல நடத்தையும் தேவை, தெய்வீக குணமும் தேவை.
இந்த 3மே இருக்கணும். வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த பணிவு இருக்கணும், தெய்வீக குணங்கள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படிப்பட்ட பண்டாரியிடம் யாராவது போனாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்கன்னா, மன்மனாபவ, சிவபாபாவை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா விகர்மங்கள் எல்லாமே விநாசமாயிடும், நீங்கள் சொர்க்கத்தினுடைய எஜமானன் ஆயிடுவீங்க, பாபாவை நினைவு செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்க. இப்போ பாருங்கள், இப்போ அவங்க சமையல் கூடத்தில் தான் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சமைச்சும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் கர்மயோகாலையும் இருக்கிறாங்க, பேசுகிற வார்த்தையும் இனிமையாக இருக்குது, அப்படியே அறிமுகமும் கொடுத்துட்றாங்க, இவ்வளோ விஷயங்களையும் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான ஒரு லைன்னு பாபா சொல்கிறார் இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் முழு கவனம் கொடுக்கணும், ஞானம் நல்ல நடத்தையும் இருக்கணும், தெய்வீக குணமும் இருக்கணும், இதுக்கு கவனம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா இந்த ஞானம் குணமாக மாறுதா, கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நினைக்கிறதுக்கும் கவனம் தான். ஸோ அப்போ இந்த கவனமும் அவங்க கொடுத்துருக்குறாங்க பண்டாரி தாதி. அதனால தான் யார் வந்தாலும் பாபாவை நினைங்கன்னு யாரால் சொல்ல முடியும், தானே பாபாவை நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ பாபாவை நினைவு செய்தபடி மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ அப்போ இந்த அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு ஞானமும் தேவை, யோகமும் தேவை இல்லை. இர்ஃபானை தானம் பண்ணும்போது அவருடைய நடத்தையை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்க, நக்கலாக இருக்கிறாரு, அப்படி பணிவு இல்லை. அப்போ நம்ம இந்த ஞானத்தை தானம் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ பணிவு இருக்கணும், அது யோகத்தில் இருக்கும்போது தான் வரும். இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி எது உங்களுடைய குணம் நினச்சிங்களோ அது வெளிப்பட்டுடும், அசுர குணம் வெளிப்பட்டுடும். முக்கியமான விஷயமே இதுதான் அப்படின்னு பாபாவும் சொல்கிறாங்க. பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் ஊன்றுகோலாக ஆகணும் அப்படிங்கிறாரு. கண்காட்சிக்கும் கூட யாரையாவது அழைத்து செல்லுங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசலை காண்பிக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த ஞானம் யோகம் ரெண்டுமே முக்கியம்னாரு, ரெண்டுமே ஈஸியும் கூட. கவனம் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கவனம் கொடுக்கணும், ஞானத்தில் இருக்கிறனா யோகத்தில் இருக்கிறனான்ட்டு. ஸோ ஞான குருடர்களாக இருக்கிறவங்கள எக்ஸிபிஷனுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லுங்கள், சொர்க்கத்தின் வாசலை நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், இந்த சைடு நரகம், இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது, அந்த சைடு சொர்க்கம். ஸோ அங்கே போகிறதுக்கு அந்த மாற்றம் நடக்கிற இடம் தான் இந்த சங்கமயுகம். இந்த சங்கமயுகத்தில் அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு பாபா நமக்கு கொடுக்குற மந்திரம் மன்மனாபவ, அதாவது என் ஒருவனையே நினைவு செய்து தூய்மையானீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதான் மன்மனாபவ. ஸோ முந்தைய கல்பத்தில் எந்த கீதா ஞானத்தை சொன்னாரோ அதே கீதா ஞானத்தை திரும்ப அப்படியே நமக்கு பாபா ரிப்பீட் பண்ணுறார். ஸோ அதனால தான் கீதையின் பகவான் யார் அப்படிங்கிற படத்தை பாபா உருவாக்க வச்சார். சொர்க்கத்தின் வாசலை திறப்பது யார்? சிவபாபா தான் திறக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அது வழியாக கடந்து போகிறார் இல்லையா. பிரிட்ஜு போடுறது சிவபாபா, அந்த பிரிட்ஜு மேலே ஏறி நடந்து போகிறது ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ ரெண்டு முக்கியமான படங்கள் இருக்குது, மற்ற எல்லாமே விஸ்தாரமாக இருக்கிறது. முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் சொல்லலாம், சக்கரம் திருமூர்த்தி சொல்லலாம், மற்றதெல்லாம் விஸ்தாரம். ஸோ குழந்தைங்க ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக ஆகணும், ரொம்ப அன்பாக பேசணும், வீண் விஷயங்கள் பேசக்கூடாது, ரொம்ப அன்பாக அளவாக பேசணும், குறைவாக அதே நேரத்தில் இனிமையாக பேசணும். ஸோ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுத்தபடி பேசணும். அந்த சுப பாவனை, அதுதான் எண்ணத்தினால சந்தோஷம் கொடுக்கறது. உங்களுடைய பண்டாரி தாதியை பாருங்கள், எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க. அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கு gift வாங்கிட்டு வராங்க. ஸோ இதுவும் ஒரு பாடம். ஸோ அப்போ அவங்க ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்கன்றதுடைய அடையாளம் அவங்க gift கொடுக்குறாங்க, gift கொடுக்குறாங்க. பிறகு பண்டாரி தாதி சொல்கிறாங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட வாங்கிக்கணும்,
உங்ககிட்ட வாங்கினேன்னா அப்புறம் உங்கள் நினைவு தானே வரும். நான் சிவபாபாவுடைய பண்டாராலேருந்து வாங்கினேன்னா சிவபாபாவை நான் நினைப்பேன். நல்லது, செம சூப்பர், பக்காவான தாதின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அற்புதமான முரளி சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களுடைய பாக்கியத்தை உங்களுக்காக உயர்ந்ததாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் பாலும் சர்க்கரையும் போல் இனிமையாக இருக்கணும். ரொம்ப இனிமையானவர்களாக மாறுங்க. ஒருபோதும் உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது. ஸோ அனைத்து சப்ஜெக்ட்லேயும் முழு கவனம் கொடுக்கணும். ஸோ சத்கதி அடையணும் அப்படின்னா பாபா கிட்டேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற அந்த உயர்ந்த கட்டளைகளை ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த உயர்ந்த கட்டளைகளை ஸ்ரீமத்தை சொல்லணும். எல்லோருக்கும் சொர்க்கத்திற்கு போவதற்கான பாதையை காட்டணும். வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியத்தையும் ஊக்க உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய கருணை நிரம்பிய விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த பிராமண குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பலகீனமான ஆத்மா கிட்டேயும் போய் நீ பலகீனமாக இருக்கிற, உனக்கு இந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு ஒருபொழுதும் சொல்லாதீங்க. எப்போவுமே ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரணும். அவர்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே நீங்கள் வர்ணனை பண்ணணும். ஏன்னா நீங்கள் கருணை நிரம்பிய நன்மை செய்வதற்கான குழந்தைகள். பலகீனம் இருக்குது, நீங்கள் ரொம்ப கோபப்படுற, இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னும் போது நாம் அப்படி தான்ட்டு அவங்களுக்கு கோபந்தான் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த கருணையினால் அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டுமே நம்ம சொல்லணும். அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அவர் எவ்வளோ வேணாலும் பலகீனமாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு சில விஷயத்தை மாற்ற வேண்டியதாக, ஒரு சைகை கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கட்டும், முதல்ல அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, சக்திசாலி ஆக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஸோ அதைத்தான் முதல்ல நிலத்தை பண்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. இங்கே எப்படி பண்படுத்துறது? அவங்க மனசை தைரியத்தையும் ஊக்க உற்சாகத்தையும் கொடுத்து, இந்த மாதிரி உங்களை மாதிரி இவ்வளோ அன்பாக இவ்வளோ பொறுமையாக யாராலையும் இருக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு தைரியமும் ஊக்க உற்சாகமும் வரும். அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த விதையை தூவிடணும். எதை அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை. அப்போ நீங்கள் விதைத்த விதை ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உலக நன்மைக்கான சேவை அதிவேகத்தில் நடக்கும்ன்ற. ஸோ இது நம்மளுடைய குணமாக மாறி நமக்கு ஒரு டென்ஷன் நீ எல்லாம் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கூடாது. அது அவர்களுடைய நம்பிக்கை இழக்க வச்சிடும். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்லோகன், பாபா கிட்ட ஆசீர்வாதத்தை அடைந்து எப்போவுமே அனைத்து சக்திகளிலும் குணங்களிலும் நிரம்பி இருப்பதாக அனுபவம் செய்யுங்க. இல்லையா? பாபா கிட்ட ஒவ்வொரு வினாடியும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தால் அனைத்தும் நிரம்பியதாகத்தான் உங்களுக்கு அனுபவமும் ஆகும். அவ்யக்த இஷாரா, இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த காரியம் செய்தாலும் உங்களை கர்மயோகின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோகத்தில் இருந்து கொண்டே காரியம் செய்பவர்னு அர்த்தம். அதனால் எந்த காரியம் செய்தாலும் நினைக்க மறந்துடாதீங்க, பாபாவை நினைக்க மறந்துடாதீங்க. ஸோ கர்மமும் யோகமும் எப்பவும் இணைந்தே இருக்கட்டும். ஸோ இணைஞ்சே இருக்கிற ஒன்றை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி கர்மத்தையும் யோகத்தையும் பிரிக்க முடியாத அளவிற்கு இணைந்தே அந்த யோகம் கட்டாகாமல் காரியம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.